நாளைக்கு நாளும் அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது கூட்டம் அதிகமாக கேட்டிருக்காங்க. அதை பத்தி ஒரு கருத்து அந்த கூட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டம் கண்டிப்பா வரதான் செய்யுங்க. அவர் வந்து மிகப்பெரிய நட்சத்திரம். கண்டிப்பா அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார். ஸோ கண்டிப்பா கூட்டம் வரத்தான் செய்யும். அது வந்து எப்படி வாக்குகளுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படிங்கிறது தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகுதான் தெரியும். யாருக்கா இருந்தாலும் இதுதான். நான் தம்பியை வந்து நான் தனிப்பட்ட முறையில நான் சொல்லலை. யாருக்கு இருந்தாலும் ஒரு தேர்தல் வந்து சந்திச்சு அதுல போட்டியிட்டு கடந்து வந்தாதான் தெரியும். ஒரு வருஷம் 4 பொங்கல் போச்சு, என்ன பண்ணாங்க? அப்போ இந்த கடைசி பொங்கல் மட்டும்தான், அதான் தேர்தலுக்கு முன்னாடி வர்ற பொங்கல் மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு அப்படிங்கறது அவங்களுக்கு ஞாபகம் வந்து அதுல அவங்க 5000 பணம் கொடுக்க போறாங்கன்னா, இந்த ஸ்பெஷலான இந்த 5-6 வருஷத்துல கொடுக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு பொங்கல் பரிசுக்கு உண்மையான பேர் என்ன? ஜனவரி நிப்பாட்டிட்டு அந்த அம்மா குறித்து அவங்க இது பண்ணது அவங்க ஆட்சி நிப்பாட்டி கொடுக்குறாங்க, தேர்தலுக்காக பண்றாங்க அப்படின்னு சந்தேகம் இல்லாம இது வந்து நம்ம உறுதியா தான் நம்ம எடுத்துக்கணும். அம்மாவுடைய ஆட்சியிலையும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலையும் என்னென்ன திட்டங்கள் இருந்ததோ அது மாணவர்களாக இருக்கட்டும், பெண்களாக, குழந்தைங்களுக்காக, விவசாயிகளுக்கு யாருக்கா இருந்தாலும் அது தொடர்ந்து அத்தனை நாளும் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி 4.5 வருஷம் இல்லை 5 வருஷம் நிப்பாட்டி அதுக்கான ஒதுக்கி வச்சிருந்த பணம் எங்க போச்சு அப்படிங்கறது நம்ம கேட்டா அதுக்கு பதிலும் வராது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் 98% வேலை முடிஞ்சதுன்னு. இங்கே 98% மக்களோட வேலை முடிஞ்சது. இந்த தேர்தல்ல நம்மளை வந்து நம்ம காப்பாத்திக்கிறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி கடைசி நிமிஷத்துல மக்களுடைய அதாவது ஒரு அவங்களுக்கு வந்து என்ன அந்த கண்ணீரை வந்து துடைக்கிறதுக்கான ஒரு போலியான ஒரு முயற்சின்னு தான் சொல்லணும். நீங்க தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுப்பீங்களா வரக்கூடிய தேர்தலில்? அது ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சுங்க. கடந்த ஒரு வருஷமா அந்த அந்த பணியில் தான் நான் ஈடுபட்டேன். தேர்தலை ஒட்டி தீவிர பிரச்சாரம் முன்னெடுப்பீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. பால் விலையில இருந்து மத்த அரிசி, அதாவது சமையல் வகைகள் எல்லாமே விலை ஏறி போச்சுங்க. மின் கட்டணம் ஏறி போச்சு, வரிகள் ஏறி போச்சு, எல்லாமே ஏறிட்டு இருக்கு. அப்போ அந்த ஏறாத அதே மாதிரி இருக்கிற அந்த வருமானம் வந்து எப்படி ஒரு மனித மட்டில ஒரு குடும்பத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? சாமானிய தமிழன் வந்து எப்படி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கா இந்த 5 வருஷம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை இந்த திமுக ஆட்சிக்கு. முதலமைச்சர் வந்து என்ன என்ன யோசிக்கிறாரு, இல்லை என்ன கேட்டுக்கிட்டு என்ன தெரிஞ்சுக்கிறாரு, என்ன புரிஞ்சுக்கிறாருன்னு தெரியல. ஆனா இந்த நேரத்துல இந்த திமுக ஆட்சி வந்து 100% ஃபெயிலியர் ஆச்சு.